பிரதமர் மோடி இன்று திருச்சிக்கு வந்தடைந்திருக்கிறார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். பிறகு திருச்சி விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தையும் திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. இது மட்டுமின்றி பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். தற்போது பிரதமர் அங்கிருந்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறாரா? நாம் நேரலையில் பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரிங்க. வணக்கம். தற்போது பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி வந்தடைந்திருக்கிறார். பொதுமக்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்பு கொள்ள பல்வேறு திட்டங்களை இன்றைய தினம் துவங்கி வைக்க இருக்கிறார். கிட்டத்தட்ட இன்று மட்டும் 19,850 கோடி ரூபாயிலான புதிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அங்கு மாணவர்களுக்கு 33 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கிறார். மாணவர்களுடன் தொடர்ச்சியாக அவர் பேச இருக்கிறார். மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் செல்லும் பிரதமர் மோடி அங்கு அவருடன் ஆளுநர் ரவி மற்றும் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் பிரதமர் மோடியின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்பது மத்திய மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அதிக உறுப்பு கல்லூரிகள் உள்ள ஒரு பல்கலைக்கழகமாகும். இங்கு இருக்கக்கூடிய திருச்சி மற்றும் தஞ்சை, திருவாரூர், நாகை என அனைத்து மாணவர்களுமே இந்த உறுப்பு கல்லூரியின் கீழ் படிக்கும் மாணவர்கள். தமிழகத்தில் ஒரு பழமையான ஒரு கல்லூரியாக இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு தற்போது பிரதமர் வந்திருப்பது மாணவர்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 38வது பட்டமளிப்பு விழாவில் தான் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு 33 மாணவர்களுக்கு பட்டயம் வழங்குகிறார். அதே போல அங்கு இருக்கக்கூடிய இளநிலை, முதுநிலை, ஆய்வியல் நிலைஞர் பட்டயம் என கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்குள் 33 பேருக்கு தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் பட்டங்களை வழங்கி அவர் மாணவர்களுடன் பேச இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் என அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பிரதமர் மோடி திருச்சி வருவதை ஒட்டி அங்கு 5 அடுக்கு பாதுகாப்புகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைத்து இடங்களிலுமே பிரதமரை வரவேற்க பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் தற்போது திரண்டு இருக்கிறார்கள். திருச்சி புதுக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் முதல் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரை பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு அங்கு 2 பக்கமும் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000 காவலர்கள் அந்த பகுதியில் நியமிக்கப்பட்டு பொதுமக்கள் அந்த வழியே பயன்படுத்த தடை வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரமே தற்போது பாதுகாக்கப்பட்ட ஒரு மாநகரமாக 5 அடுக்கு பாதுகாப்புடன் இருக்கிறது. இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு வருகிறது. 19,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டான புதிய திட்டங்களை துவங்க வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். அவருடன் ஆளுநர் ரவி, அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 33 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி தொடர்ச்சியாக திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள இருக்கிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய திருச்சி விமான நிலையத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு முனையத்தை மேம்படுத்தும் வகையில் ஏற்கனவே மத்திய அரசின் சார்பில் 1112 கோடி அளவில் செயல்பட்டு வரும் உள்நாட்டு முனையத்தை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். ஏற்கனவே தென் தமிழக மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த திருச்சி விமான நிலையத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மற்றும் நிதிகளையும் ஒதுக்கி வருகிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய விமான ஓடுதளத்தையும் புதிதாக பயன்படுத்துவதற்கு நிறைய நிதிகளையும் மத்திய அரசின் சார்பில் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்றும் சூழலில் தற்போது திருச்சி விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்காகவும் மேலும் அங்கு இருக்கக்கூடிய தொழில் வளத்தை தென் தமிழக மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய இந்த திருச்சி விமான நிலையத்தை மேம்படுத்தும் விதமாகவும் அங்கு நிறைய பணிகளை மத்திய அரசின் சார்பில் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 விமான ஓடுதளங்கள் திருச்சியில் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும்
கூடுதலாக ஒரு விமான ஓடுதளமும் அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதையும் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட இருக்கிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய புதிய முனையத்தை 1112 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய முனையத்தையும் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் துவங்க வைக்க இருக்கிறார். மேலும் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த திருச்சி சர்வதேச விமான நிலையம் என்பது சர்வதேச தரம் பெற்றவுடன் தொடர்ச்சியாக மத்திய அரசின் சார்பில் பல்வேறு நிதிகளானது ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்திய அளவில் சரக்கு போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் அதிக அளவில் சரக்கு போக்குவரத்தானது திருச்சி விமான நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இந்திய அளவில் 20வது அதிக சரக்கு போக்குவரத்து திருச்சியில் இருக்கிறது. அந்த அளவுக்கு தென் தமிழக மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த திருச்சி சர்வதேச விமான நிலையத்தை மேம்படுத்தும் வகையில்தான் தற்போது இந்த திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் துவங்க வைக்க இருக்கிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் அவர் உரையாற்ற இருக்கிறார். மேலும் திருச்சி விமான நிலையத்தை மேம்படுத்தும் வகையில் தற்போது 1112 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் தற்போது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு பிரதமர் மோடி திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய பணிகளையும் தொடர்ச்சியாக பார்வையிட இருக்கிறார். மேலும் புதிய விமான ஓடுதளம் பணிகளானும் தற்போது திருச்சி நடைபெற்று வருகிறது. அதையும் பார்வையிட இருக்கிறார். ஏற்கனவே மத்திய அரசின் சார்பில் தமிழக விமான நிலையங்களை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நிதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த திருச்சி முனையத்தை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அதிகமான விமானத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த திருச்சி விமான நிலையத்தை தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது அங்கு நடைபெறும் விழாவில் பொதுமக்களும் அவரும் உரையாற்ற இருக்கிறார். மேலும் திருச்சி விமான நிலையத்தை மேம்படுத்தும் வகையில் ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளிலும் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி தற்போது குழு புகைப்படம் எடுத்து அவருடன் பேச இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.